ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு சொல்லுவாங்க. இது சரியான மாதம். இப்போ நம்ம காய்கறி பயிர் பண்ணுறதுக்கு. ஆடி மாதத்தில் ஏன் காய்கறி பயிர் நம்ம பயிரிடலாம் அப்படின்னா, பூச்சி நோய் தாக்குதல் குறைவாக இருக்கும். அதனால் இந்த சீசனில் நம்ம கொடி காய்கறி வகைகள் அப்புறம் எல்லா காய்கறிகளுமே இப்போ பயிர் பண்ணலாம். இதுக்கு தான் கொஞ்சம் அடி உரத்துக்கு நாங்கள் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இந்த அடி உரத்துக்கு என்னென்னலாம் பயன்படுத்தியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, வேப்பம் புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு, அப்புறம் மண்புழு உரம், அப்புறம் ஆட்டு எரு இதெல்லாம் நல்லா பொடி பண்ணி போட்டிருக்கோம். உயிர் உரங்கள் இருந்து சேர்த்தா நல்லாயிருக்கும். ஆனால் உயிர் உரங்கள் என்கிட்ட தற்போது இல்லை. அதனால் அதை மட்டும் விட்டுட்டோம். கொஞ்சம் கோகோபிட்டும் சேர்த்துக்கிட்டோம். ஏற்கனவே எங்கள்கிட்ட மண் கலவையெல்லாம் ரெடி பண்ணது ஒரு 60 தொட்டி இருக்குது. இருந்தால் கூட இப்போ இன்னும் கொஞ்சம் அடி உரம் கொடுத்து நம்ம அதை தயார்படுத்தலாம் அப்படின்ட்டு தான் இந்த அடி உரத்தை ரெடி பண்ணுறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒவ்வொரு தொட்டிலையும் ஒரு 2 கைப்பிடி அளவு போட்டு நல்லா கிளறி விட்டோம். ஏன் இப்படி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செடியை தரையில் வைக்கிறப்ப அது முடிஞ்ச அளவுக்கு அதுக்கு தேவையான சத்துக்களை மண்ணுலேருந்து எடுக்கும். தண்ணியாக இருக்கட்டும் இல்லை சத்துக்களாக இருக்கட்டும், அதால் கொஞ்சம் வளர்ச்சி நல்லாயிருக்கும். தொட்டிகளில் இருக்கிறப்ப அதுக்கு நம்ம தான் தண்ணி ஊற்றணும். அதுக்கு தேவையான சத்துக்களை நாம் தான் கொடுக்கணும். அப்போ தான் அந்த செடியில் நல்லா ஒரு வளர்ச்சி இருக்கும், ஒரு மகசூல் கிடைக்கும். அதனால் நாங்கள் அந்த மண் கலவையில் ரொம்ப அதிக முக்கியத்துவம் எடுத்துக்குவோம். அப்படி தான் இந்த அடி உரத்தை நாங்கள் ரெடி பண்ணி ஒவ்வொரு தொட்டிகள்லையும் போட்டுட்டு வந்தோம். இதுக்கப்புறம் இதை நல்லா கிளறி விட்டு நல்லா செட் ஆகிறதுக்காக தண்ணியெல்லாம் ஊற்றி 2-3 நாள் அப்படியே ஆற விட்டோம். அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது மண் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, மண் கெட்டியாக இருக்கக்கூடாது. அது பொலபொலப்பாக இருக்கணும். பிடிச்சி பார்த்தா புட்டு மாதிரி இருக்கணும், புட்டு மாவு மாதிரி இருக்கணும். அப்படி இருந்ததுனா தான் அது காற்றோட்டம் நல்லா உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேர் நல்லா வளர்ச்சி இருக்கும். அங்கே நுண்ணுயிர் பெருக்கமும் நல்லா இருக்கும். அதனால் நம்ம மண் கலவையை ரொம்ப நல்லா கவனம் எடுத்துக்கிட்டு அதை நல்லா பொலபொலப்பு தன்மையோடு இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அடுத்தது நம்ம ஆடிப்பட்டத்தில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது இந்த கொடி வகை காய்கறிகளை பயிரிடுறது. இது இந்த சீசனுக்கு ரொம்ப நல்லா வரும். அதனால் அவரை, அப்புறம் பாகல், சொரக்காய், பீர்க்கங்காய், புடலங்காய், பரங்கிக்காய் இந்த மாதிரி கொடி வகை காய்கறிகளை பயிரிடலாம். நாங்கள் வயநாட்டுக்கு டூர் போனப்போ அங்கே அக்ரிகல்ச்சரல் காலேஜை விசிட் பண்ணி பார்த்தோம். அங்கே நிறைய விதைகள்லாம் விற்றாங்க. அதில் நிறைய விதைகள் வாங்கிட்டு வந்திருந்தேன். அது மட்டும் இல்லாமல் கொழிஞ்சி பண்ணையில் ஒரு மாநாடு நடந்துச்சு, விவசாயிகளுக்கான மாநாடு. அந்த மாநாட்டில் எல்லா விவசாயிகளுக்கும் இலவசமாக காய்கறி விதைகளும் மரக்கன்றுகளும் கொடுத்தாங்க. அதில் எனக்கு ஒரு காய்கறி விதை பாக்கெட் கிடச்சிச்சு. அந்த பாக்கெட்டில் ஒரு 12 வகையான காய்கறி விதைகள் இருந்துச்சு. அதில் கொடி வகை காய்கறிகள், செடி வகை காய்கறிகள் எல்லாமே இருந்துச்சு. இதில் கத்திரி, மிளகாய், தக்காளி இது 3ஐயும் நம்ம நாற்று விட்டு தான் நம்ம வளர்க்கணும். அதுக்கப்புறம் நாற்று விட்டு 20-25 நாளுக்கு அப்புறம் நம்ம அதை எடுத்து வேறு ஒரு தொட்டியில் நம்ம நடவு செய்யணும். அதனால் அதை மட்டும் தனியாக நாற்றா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை முடிவு பண்ணோம். ஒவ்வொரு தொட்டிக்கும் 2-3 விதைகளை நடவு செய்கிறேன். இப்போது முள்ளங்கியாக இருந்தால் நிறைய போடலாம். கொத்தவரை 4 வரைக்கும் நடவு செய்யலாம். அது நீட்டக்க நேராக தான் போகும். ஆனால் தக்காளி, கத்திரி, மிளகாயெல்லாம் நம்ம நாற்று விட்டுட்டு திருப்பி பிடுங்கி நடுறப்ப அதை ஒரு தொட்டிக்கு 1 வச்சா போதும். ஏன்னா அது படர்ந்து வரும். அப்போ தான் நல்லா காய்ப்பு இருக்கும். நெருக்கமாக இருக்கிறப்போ பூச்சி நோய் தாக்குதலும் அதிகமாக இருக்கும், நமக்கு விளைச்சலும் குறையும். அதனால் ஒரு தொட்டிக்கு 1 இருந்தால் போதும். விதைகளை ஊன்றப்ப ரொம்ப ஆழமாக ஊனக்கூடாது. ஒரு 1/4 இன்ச் 1/2 இன்ச்சுக்குள்ளே தான் இருக்கணும். விதையோட எடை எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் மண் அது மேலே இருக்கணும். அதனால் அதை கவனமாக நம்ம பார்த்துக்கணும். தக்காளி, கத்திரி, மிளகாய் இதெல்லாம் ரொம்ப சின்ன விதையாக இருக்கிறதுனால நாற்று போடுறப்ப அதை ஒரு தொட்டியில் தெளித்து விட்டுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் மண் கலவையோட கோகோபீட் சேர்த்து அதையும் தூவி விட்டு அதை மூடி விடுறோம். மாடி தோட்டத்தில் எவ்வளோ தான் நம்ம அறுவடை பண்ணாலும் வீட்டு தேவையை பூர்த்தி பண்ண முடியாது தான். ஆனால் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் உன்னிப்பாக செய்கிறப்ப, அதாவது விதை முதல் அறுவடை வரை ஒவ்வொரு ஸ்டேஜையும் நீங்கள் அதை கவனிச்சிக்கிட்டு முக்கியமாக இயற்கை முறையில் அதை செய்கிறப்ப அதுலேருந்து வர்ற பூக்கள், காய்கள் இல்லை அதில் வர்ற பழங்கள் இதெல்லாம் நீங்கள் அறுவடை பண்ணுறப்ப அது ஒரு பெரிய பேரானந்தம் தான் சொல்லணும். அதை சாப்பிட்றப்ப இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இது நம்ம ஆரோக்கியத்தோட சேர்ந்தது. இன்னொன்று ஒவ்வொரு நேரங்களும் நமக்கு அது ஃப்ரெஷ்ஷாக நமக்கு கிடைக்கிது. நம்ம கடையில் வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சிடல, அப்பப்போ மாடியில் போய் தேவையான காய்கறிகளை பறிச்சுட்டு சமைக்கலாம்.
தொடர்ந்து வீடியோவை பார்த்துட்டு வாங்க. நான் பயிர் ஊக்கிகள், அப்புறம் பூச்சி கட்டுப்பாட்டு முறைகள், நோய் தடுப்பு முறைகள் இதெல்லாம் பற்றி பதிவிடலான்னு இருக்கேன். நீங்களும் இந்த ஆடிப்பட்டத்தை சரியான முறையில் பயன்படுத்தி சரியான அறுவடை எடுக்கணும். உங்கள் எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்.